Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/7/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைய தேதியினுடைய மிக முக்கியமான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த 12 மணி நிலவரப்படி இன்று கடைசி நாள். இன்று மாலை 5 மணியுடன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஸோ அதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்னமும் ஃபைனல் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணிடுங்க. இப்போது பெரும்பான்மையான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து வந்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ சப்மிட் பண்ணிட்டேன், அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்டர் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போ தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டேன், அங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அங்கேயும் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணேன், அங்கே ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, தமிழ்நாடுக்கும் ஆர் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ஆந்திராவாக இருக்கலாம், ஆர் கர்நாடகாவாக இருக்கலாம், ஆர் பாண்டிச்சேரியாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் எனக்கு 2 பக்கம் சீட்டு கிடச்சிருச்சு. இந்த 2 பக்கம் கிடச்ச சீட்டை நான் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போகணும், ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1 சீட் எடுக்கணுமா, இல்லை ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 சீட் எடுக்கணுமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு போதுமான கால அவகாசம் இருக்குமா, இல்லை 2 கவுன்சிலிங்கும் ஒரே டைமில் நடக்குமா, ஒரே நாளில் 2 பக்கம் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதில் நான் எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யோசிப்பதற்கு எனக்கு கால அவகாசம் இருக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இதே மாதிரியான சந்தேகம் இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிக உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ சீட்டு, அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் 15% டீம்டு யூனிவர்சிட்டிஸில் மற்ற மாநிலங்கள்லையும் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த வீடியோனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறேன், இன்னமும் ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அங்கேயும் அப்ளை பண்ணுறேன், ஸ்டேட் கோட்டாலையும் அப்ளை பண்ணுறேன், என்னோடய மார்க் அதிகமாக இருக்குது, எனக்கு ஆல் இண்டியா கோட்டா 15% ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, தமிழ்நாட்டிலையும் அப்ளை பண்ணேன், அங்கேயும் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இல்லைன்னா நான் ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் ரவுண்ட் 1 அங்கே சீட்டு கிடச்சிருச்சு, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனால் எனக்கு ஃபீஸ் அதிகம், அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடச்சிது அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வரை எனக்கு சேவ் ஆகும். ஸோ எங்கே கிடச்சிருக்குது, நான் எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பதற்கு எனக்கு டைம் இருக்குமா, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு போதிய கால அவகாசம் இருக்குமா அப்படின்ற கேள்வியை தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2025 கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் இது. இதே மாதிரி தான் இந்த ஆண்டும் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல், ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல், அதே போல் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு 3 ரவுண்டுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ரவுண்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் தமிழ்நாடு உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஆல் இண்டியா கோட்டா கொடுக்குற அந்த ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும், ஆல் இண்டியா கோட்டாவும் ஸ்டேட் கோட்டாவும் லேப்ஸ் ஆகாத மாதிரி அந்த ஷெட்யூல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா கோட்டாவில் கடந்த ஆண்டு உங்களுக்கு 21 ஜூலை 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 13th ஆகஸ்ட் அப்படிங்கிறது ரிசல்ட் டிக்ளேர் பண்ண டேட்டு.
ஸோ இப்போது இந்த தேதியை 2026க்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி 2026 23ன்னு வச்சுக்கலாம் தேதி. அப்போ 20th ஜூலை 2026 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஒரு உதாரணத்துக்கு இந்த தேதியில் ஆரம்பிக்குது அப்படின்னா 13th ஆகஸ்ட்டு 2026 என்னாகும், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். 2026ஆம் ஆண்டு 13th ஆகஸ்ட் 2026 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு. இது உங்களை உதாரணமாக நீங்கள் நினச்சிக்குங்க. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் நான் கலந்துக்கிறேன். ஸ்டேட் கவுன்சிலிங் கடந்த ஆண்டு 9th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நடந்தது. அப்போ இதை நான் 2026ன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். 9th ஆகஸ்ட்டு 2026 ஸ்டேட் கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதே போல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுற ஷெட்யூல் 18th ஆகஸ்ட் 2026 வரை நடைபெறும். ஓகேங்களா, இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 நான் கலந்துக்கிட்டதில் எனக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சிடும், 13ஆம் தேதி தெரிஞ்சிடும். 13th ஆகஸ்ட்டில் எனக்கு தெரிந்துவிடும். ஸ்டேட் கோட்டாவில் நான் கலந்துக்கிட்டேன். ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கிட்டு ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது அரசு மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸில் 4.5 lakhs இருக்கிற காலேஜாக இருக்கலாம், ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்லூரி எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் அலாட் ஆகிடுச்சு. அப்போ இதோட ரிசல்ட் 18th அன்னைக்கு எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்க சார், இப்போ 13ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டு ஒரு காலேஜ் அலாட் ஆச்சு. 18th ஆகஸ்ட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அலாட் ஆகிருக்குது. மீதி இருக்கிற 5 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம், அங்கே ஏதாவது சீட்டு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 எனக்கு எக்ஸுன்ற காலேஜ் அலாட் ஆச்சு இல்லையா, அந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போது, 22 ஆகஸ்ட்டு 2026 அப்படின்னு வச்சுக்கலாம். 2025ன்னு போட்டிருக்காங்க, உங்கள் புரிதலுக்காக நான் 22 ஆகஸ்ட்டு 2026 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் 18th ஆகஸ்ட்டு எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது, ஒய் அப்படிங்கிற ஒரு காலேஜ் அலாட் ஆகுது. இப்போது இந்த கல்லூரியில் நான் போய் சேருவதற்கான கடைசி நாள் எப்போது, 24 ஆகஸ்ட்டு 2026. கரெக்டுங்களா? ஸோ இப்போது 2 காலேஜ் அலாட் ஆனது 18ஆம் தேதியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது 13ஆம் தேதி, இது ஸ்டேட் கவுன்சிலிங் 18ஆம் தேதி. 2க்கும் காமனாக நான் என்ன எடுத்துக்கிறேன், 18th அன்னைக்கு எங்கிட்ட ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1லையும் கலந்துக்கிட்டதுனால எங்கிட்ட 2 காலேஜினுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு, ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற 100% உத்தரவாதம் 18th ஆகஸ்ட்டில் எனக்கு கிடைத்துவிடும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்று எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட் வேணுன்னா 22ஆம் தேதிக்குள்ளே நான் போய் ஜாயின் பண்ணணும். எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட் வேண்டாம் அப்படின்னா 24ஆம் தேதிக்குள்ளே நான் போய் எங்கே ஜாயின் பண்ணணும், ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடாக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், வேறெவர் இட் இஸ், நான் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். அப்போது 18th ஆல் இண்டியா கோட்டா சீட் வேணுன்னா எனக்கு 4 நாள் யோசிப்பதற்கு டைம் இருக்குது. 18th அலாட் ஆன ஸ்டேட் கோட்டா காலேஜில் நான் போய் சேருவதாக இருந்தால் எனக்கு 6 நாள் கால அவகாசம் உள்ளது. ஓகேங்களா? முடிவு பண்ணிவிட்டு எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டு வேண்டான்னா தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்குவேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 நான் போய் சேராதனால ரவுண்டு 1க்கு எனக்கு எந்த விதமான அபராதமும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட்டு. இந்த ஃப்ரீ எக்ஸிட்டுக்கு நான் என்ன பண்ணலாம், யாருக்கும் இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது, நான் சேரலை அப்படின்னு யாருக்கும் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரீ எக்ஸிட்டு, அதனால் உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது, ஏன் வரல அப்படின்னு யாரும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இதுவே நான்
எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு நல்ல காலேஜ், அதாவது நல்ல காலேஜுன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எய்ம்ஸோ இல்லை ஜிப்மரோ இந்த மாதிரியான கல்லூரி தமிழ்நாடை விட எனக்கு இங்கே கிடச்சி சேர்ந்து படிக்க மிக மிக விருப்பம். அப்படின்ற பட்சத்தில் 18ஆம் தேதி உங்கள் கையில் 2 சீட் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக 4 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சேர்ந்துட்டு 24ஆம் தேதி அலாட் ஆகிற காலேஜுக்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா 18ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்குது, 22ஆம் தேதி நீங்கள் போய் சேர்ந்துட்டாலே உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரவுண்ட் 1 காலேஜில் வாங்கி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்போது சர்டிஃபிகேட் இங்கே சப்மிட் பண்ணதுனால நீங்கள் 24ஆம் தேதி காலேஜ் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீங்க. அப்போ இங்கே கொடுத்த சர்டிஃபிகேட்டை இங்கே போய் சப்மிட் பண்ண முடியாது. இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஆர் வேறு ஏதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 1ல் நீங்கள் போய் சேராதனால உங்களுக்கு எந்த விதமான அபராதமும் கிடையாது. ஏன் வரல அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஃப்ரீ எக்ஸிட். ஸோ இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இவை அனைத்தும் உங்களுக்கு கட்டண சேவையில் கிடைக்கும். தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பிய கல்லூரி உங்களுக்கு கிடைப்பதற்கு SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.